வச்சிருக்கதே 500 ரூபா. மந்த் எண்ட் ஆகும், கரெக்டாக 499 ரூபா டெபிட் ஆயிருது. ஹார்ட் பீட்லாம் தானா இன்க்ரீஸ் ஆகுதா? பட் எதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னா ஒன்ஸ் நீங்க எஸ் சொல்லிட்டா பிசினஸ்ல ஃபார் எஸ்னு அர்த்தம். நெட்ஃபிளிக்ஸ்ல 2-3 மூவி புதுசா லான்ச் ஆயிருக்கு, பார்க்கலான்னு சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்க. ஆனா பார்த்ததுக்கப்புறம் ஒன் டைம் கூட ஆப்பை ஓப்பன் பண்ணிருக்கவே மாட்டீங்க. ஆனா நெக்ஸ்ட் மந்த் சேம் டைம்ல 499 ரூபா உங்க அக்கௌண்ட் வந்து டெபிட் ஆயிரும். மறந்து போய் இருக்கிறது நீங்க மட்டும் இல்ல, பல்லாயிரம் பேர் இருக்காங்க. சுமார் 1000 பேர் எடுத்தாலுமே கம்பெனிக்கு ப்ராஃபிட் என்ன ஆச்சு? இன்னும் சிம்பிளா சொல்லனா, எல்லார் வீட்லயும் டிஷ் ஆர் கேபிள் டிவி இருக்கும். 10 days நீங்க ஊருக்கு போயிட்டா யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனா நெக்ஸ்ட் மந்த் பில்லு சேர்த்து தானே கட்டுவீங்க. இதுதான் சப்ஸ்கிரிப்ஷனோட மேஜிக். பிஸ்னஸ்ல நீங்க யூஸ் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் போயிட்டே தான் இருக்கும். இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலோட ரியல் பிஸ்னஸ் ஐடியா. யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இன்னும் மறந்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கே புரியும்.